ஹாய் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம எல்லாருக்குமே கஷ்டங்கள் இல்லாமல் யாருமே இந்த உலகத்தில் மனுஷங்களே இல்லை. கஷ்டங்கள் வரதான் செய்யும். ஆனால் நம்ம என்ன பண்ணுவோம், அந்த கஷ்டம் வந்த உடனே அந்த கஷ்டத்துக்குள்ளேயே போயிடுவோம். எனக்கு மட்டும் இப்படி ஆயிற்று, எனக்கு மட்டும் என் கடவுள் இந்த மாதிரி பண்ணிட்டாரு, எனக்கு மட்டும் இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம எப்போவுமே அடுத்தவங்களை யோசிக்கிறதே இல்லை. சரி, நமக்கு மட்டும் இல்லை, அடுத்தவங்களை போய் பார்க்கும்போது தான் நமக்கு தெரியும் நம்மளை விட எத்தனையோ விதத்தில் கஷ்டப்படுறவங்க எத்தனையோ பேர் இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் நம்ம எப்போவுமே அடுத்தவங்களை வேறு எல்லா விஷயத்தையும் கம்பேர் பண்ணுவோமே தவிர ஒரு கஷ்டத்துக்கு கம்பேர் பண்ணவே மாட்டோம். அப்போது நம்ம கம்பேர் பண்ணாட்டியும் பரவாயில்ல, எனக்கு மட்டும்னு சொல்ல வேண்டிய அவசியம் எதுவுமே கிடையாது. எல்லாருக்குமே ஒவ்வொரு விதத்தில் ஒவ்வொரு ஆளுக்கும் ஒவ்வொரு கஷ்டங்கள் இருக்க தான் செய்யுது. அதனால் அடுத்து என்ன பண்ணலாம், சரி எனக்கு இவ்வளோ பிரச்சனை ஆயிட்டு, இந்த பிரச்சனையை சால்வ் பண்ணுறதுக்கு நான் என்ன பண்ண போகிறேன், இது அழுதுகிட்டே இருந்தேன்னா காரியம் சரியாகுமா, ஒன்றுமே இல்லை. அப்போ நெக்ஸ்ட்டு நான் என்ன பண்ண போகிறேன், நெக்ஸ்ட்டு என்ன செய்யலாம், அதுக்கு என்ன பிளான். எக்ஸாம்பிளுக்கு கடன். அப்போ எல்லாருமே கடன் சொல்லிட்டு திரும்பவும் கடன் வாங்கிட்டே தான் இருக்காங்களே தவிர அதை எப்படி சால்வ் பண்ணணும்னு உள்ளது ஒரு சிலர் தான் யோசிக்கிறாங்க. இனிமேல் நான் கடன் வாங்கக்கூடாது அப்படின்னு உள்ளதை நான் எப்படி கிளியர் பண்ணணும், நான் அதுக்காக ஹார்ட் ஒர்க் பண்ணணுமா, நான் என்ன பண்ணணும் அப்படின்னு உள்ளதை நம்ம யோசிக்கணும். இதே மாதிரி தான் கடன் பிரச்சனை மட்டும் இல்லை, ஃபேமிலி ப்ராப்ளங்களாக இருக்கட்டும், எல்லாமே. நெக்ஸ்ட்டு என்ன, கொஞ்சம் டைமை கொடுத்து யோசிக்கும் போது அந்த காலம் பதில் சொல்லும். நிறைய விஷயங்களில் மாற்றங்கள் வரும், நாமும் சக்ஸஸ்ஃபுல்லாக இருக்கலாம். ஓகே, தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.